இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860 வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கெம்பீரத்தோடே சீயோனுக்கு வருவார்கள். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. நாம் என்றென்றும் அழியாத புதிய எருசலேமை சார்ந்தவர்கள். மனிதனால் கட்டப்பட்ட பழைய எருசலேம் அல்ல, அழிந்து போகும் பழைய எருசலேமே அல்ல, தேவனால் கட்டப்பட்ட புதிய எருசலேம். அங்கு இருந்த வார்த்தைதான் புறப்பட்டு வருகின்றது. இயேசு உனக்காக மரித்து சம்பாதித்த இரட்சிப்பின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீ ஒரு உரிமை பெற்ற கிறிஸ்தவன். உனக்கு அவைகளெல்லாம் உன்னுடையதே. அதற்காக எல்லாம் செலுத்தப்பட்டு விட்டது. நீ அதை விசுவாசிக்க மாத்திரம் வேண்டும். அது கற்பனை அல்ல, ஆனால் அதை விசுவாசி. மேலும் அது உன்னுடையதென்று உனக்கு தெரியும். மேலும் நீ அதை உன்னுடைய சொந்தமாக்கிக் கொள்கிறாய். அதுவே வெற்றி சிறக்க பண்ணுகிற விசுவாசம். இதை செய்யத்தக்கதான ஒரே வழி அவருடைய திவ்ய ஸ்வாபத்தில் பங்கு பெறுதலே ஆகும். தேவன் ஒரு மனிதனை முதலில் எச்சரிக்காமல் அவனை நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வருவதில்லை. ஆமேன்.